டிசம்பர் 9 சக்தி வாய்ந்த தேய்பிறை கார்த்திகை பஞ்சமி. இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த இலை கிடைச்சது அப்படின்னா விட்டுடாதீங்க. ஏன்னா தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும், வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும், சிறு தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும், யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சால் உங்கள் வளர்ச்சி அசுர வளர்ச்சியாக இருக்கும். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிசம்பர் 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறதுனால முருகனுக்கு மிக சிறந்த நாளாகவும் இருக்குது. பஞ்சமி திதி எப்படி வாராகி தாய்க்கு உகந்ததோ அதே போல் கிழமைகளில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த நாட்களில் வாராகி தாயை வழிபடுவதற்கு மிகச்சிறந்த நாளாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இது ஒரு அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் முருகனுக்குரிய வெற்றிலை விளக்கு, துவரம்பருப்பில் தீபம் இது மாதிரி நீங்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதோட இந்த பரிகாரத்தையும் நம்ம செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ராகு காலம் பார்த்திங்கன்னா மதியம் 3 to 4:30 இருக்குது. யமகண்டம் காலையிலேயே வந்துடுது. 9 to 10:30 மணி வரையும் இருக்குது. குளிகை மதியம் 12 to 1:30. இந்த யமகண்டத்தில் நீங்கள் எந்த விதமான பரிகாரங்களும் செய்யாதீங்க. சரி, இந்த பஞ்சமி திதியானது 9ஆம் தேதி பார்த்திங்கன்னா இரவு 8:41 வரையும் தான் இருக்குது. அதற்கு பிறகு சஷ்டி திதி, அதாவது 8ஆம் தேதியே பஞ்சமி திதி உங்களுக்கு ஆரம்பிச்சிருது. 8ஆம் தேதி இரவு 9:51க்கு பஞ்சமி திதி ஆரம்பித்து உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி 8:41 வரையும் இருக்குது. அதனால் எந்த பரிகாரங்கள் பஞ்சமிக்காக நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அதை இரவு 8:41க்குள்ளே செஞ்சுருங்க. இந்த தேய்பிறை சஷ்டி, தேய்பிறை பஞ்சமி இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதிரி தொல்லை, கடன் தொல்லை, அது மாதிரி கண் திருஷ்டி, தீய சக்திகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் போவதற்கு மிகச்சிறந்த நாளாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த வளர்பிறை பஞ்சமி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கணும், திருமணமாகணும், குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இது மாதிரி நினைக்கிறவங்க இந்த நாளில் வழிபடலாம். அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், திருமணமாகணும் அப்படின்னா தேய்பிறை பஞ்சமியில் வழிபட்டால் கிடைக்காதா அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த பஞ்சமி திதியாக இருந்தாலும் வாராகி அம்மனை நினச்சி நீங்கள் எந்த வேண்டுகோள் வச்சாலும் அது நிச்சயமாக நிறைவேறும். ஆனால் சில குறிப்பிட்ட விசேஷ நாட்கள் இந்த பரிகாரத்துக்கு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. அதற்காக மற்ற பிரச்சனைகளுக்கு அந்த நாளில் நம்ம வேண்டுதல் வச்சோம்னா நிறைவேறாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரி, இப்போ பரிகாரத்தை நம்ம பார்க்கலாம். இந்த இலை எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய இலை தான், கற்பூரவள்ளி இலை. இது தனவசிய மூலிகை அப்படின்னு சொல்லுவாங்க. சில மூலிகைகள்லாம் பார்த்திங்கன்னா அது இருக்கக்கூடிய இடம் ஃபுல்லாக ஒரு நறுமணம் வீசும். அந்த மூலிகை எல்லாமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் உடையது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், தீய சக்தி இதெல்லாம் போக்கக்கூடிய சக்தி அந்த இலைகளுக்கெல்லாம் இருக்கும். ஆனால் எந்த மூலிகையை நீங்கள் பறித்தாலும் அந்த மூலிகையை சாயந்தரம் 5 மணிக்கு மேலே பறிக்கக்கூடாது. சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மூலிகையும் நம்ம பறித்து வச்சுக்கணும். இந்த பஞ்சமி திதி செய்ய போகிறீங்க அப்படின்னா மொதல் நாளே நீங்கள் இந்த மூலிகையை பறித்து வச்சுக்குங்க. இந்த மூலிகையை பறிக்கும்போது நம்ம எப்போவுமே மூலிகையிட்ட மனதார மன்னிப்பு கேட்டுவிட்டு, என்னுடைய தேவைக்காக உன்னை பறிக்கிறேன், என்னை மன்னிச்சிரு, சர்வதோஷம் நசி நசி அப்படின்னு தான் மூலிகையெல்லாம் நம்ம பறிக்கணும். தீட்டு காலத்தில் மூலிகையெல்லாம் தொடக்கூடாது. இந்த மாதிரி மூலிகையை கண்டிப்பாக தொடக்கூடாது. சில பேர் நினைப்பாங்க, இந்த இலையை பறித்து இப்படி நம்ம செஞ்சுட்டா உடனே நமக்கு கடன் சுமை போயிடுமா, வீட்டில் கஷ்டம் போயிடுமா அப்படின்னு நினைப்பாங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய செடிகள்கிட்ட பேசினாவே அந்த செடிகளுக்கு கேட்கும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மூலிகை செடிகளை நம்ம தொட்டு அதனிடம் நம்மளுடைய வேண்டுதலை சொல்லும்போது நம்மளுடைய வேண்டுதல் பலிக்கும், மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சம் சில தாவரங்கள் மூலமாக, அதாவது மூலிகைகள் மூலமாக நமக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கும் அப்படின்னு சித்தர்களும் முனிவர்களும் சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சமியில் பல பஞ்சமி இருக்குது. கருட பஞ்சமி, நாக பஞ்சமி, தனிஷ்டா பஞ்சமின்னு ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன். மாதம் 2 பஞ்சமி வரும். வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமின்னு. இந்த வளர்பிறை பஞ்சமியில்
திருமண தடை இருக்குது அப்படின்னா அதை நிவர்த்தி செய்வதற்காக, குழந்தை பாக்கியத்துக்காக, வீடு மனை வாங்குவதற்காக, இந்த மாதிரி விஷயங்களுக்காக செய்யலாம். பொதுவாக பஞ்சமி திதியில் நீங்கள் எந்த வேண்டுதல் எதுக்கு வச்சிங்கனாலுமே அது பலிக்கும். இருந்தாலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதை சொல்லலாம். பஞ்சமி அப்படின்னாவே 5 அப்படிங்கிற எண்ணை குறிக்கக்கூடியது. குபேரனுக்கும் பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிற எண் மிகவும் உகந்தது. சரி, இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை ராவுகாலம், யமகண்டம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக செய்யாதீங்க. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செய்வது தான் சிறப்பு. நீங்கள் அந்த நேரத்தில் நான் செய்ய முடியல, எனக்கு வெளியில் போகிற வேலை இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ராவுகாலம், யமகண்டம் தவிர எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை நமக்கு செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை இருந்தால் போதும். சில பேர் பஞ்சமி திதி அதனால் 5 கற்பூரவள்ளி இலை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவையில்லை, ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை இருந்தால் போதும். ஆனால் 5 கிராம்பு அவசியம் வைக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 5 பச்சை கற்பூரம், இதுவும் 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்குங்க. அடுத்தது இதனுடன் சேர்க்க வேண்டிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்கடுகு. இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது தாந்திரிக பரிகாரங்களில் அவ்வளவு முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை போக்கி நேர்மறை சக்தியை வீட்டில் பெருக செய்வது அப்படின்னா இந்த வெண்கடுகுக்கு நிகர் எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இந்த வெண்கடுகு இதுவும் எண்ணி 5 வெண்கடுகு இருந்தால் போதும். இப்போ என்ன செய்யணும், ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்குங்க. இல்லை அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்குங்க. இப்போ அதில் அந்த கற்பூரவள்ளி இலையை வச்சுருங்க. அதன் மேலே 5 கிராம்பு, அது கூட 5 பச்சை கற்பூரம், இதனுடன் 5 அந்த வெண்கடுகு இதை வச்சுக்குங்க. இதை வச்சுட்டு இதன் மேலே 2 சூடத்தை வச்சுக்குங்க. பச்சை கற்பூரம் ஒரு சில வீடுகளில் ரொம்ப கொஞ்சமாக சின்னதாக இருந்தது அப்படின்னா அதனுடன் சூடத்தை சேர்த்துக்கலாம். இதை பூஜை அறையில் வைங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த தீபத்தை ஏற்றி வாராகி அம்மன் சிலையோ படமோ இருக்குது அப்படின்னா அதுக்கு காட்டுங்க. எங்கள் வீட்டில் வாராகி அம்மன் இல்லை, வாராகி அம்மன் சிலை இல்லை அப்படின்னாலும் சரி, உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிக்கிட்டு இந்த தீபத்தை காட்டுங்க. காட்டிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கிங்க. இப்போ இதை வீட்டோட நடு ஹாலில் கொண்டு வைங்க. வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாருமே உட்காந்து அதை சுற்றி அந்த தீபத்தை பார்க்கலாம். பார்த்து கொண்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை சொல்லி வேண்டிக்கிங்க. இதில் இருந்து வரக்கூடிய நறுமணமானது உடம்புக்கு மட்டும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பதில்லை. இந்த வாசமானது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை போக்கி நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். எல்லாருமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இது சாம்பல் ஆகிடும் பார்த்தீங்களா, அந்த சாம்பலை கால்படாத இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல செடி அடியில் போடலாம், இல்லை எங்கே கால்படாத இடம் இருக்கோ அங்கே போட்டுடுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.